கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வே சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். போன மாதம் மே மாதங்க ஆயில்யம் நட்சத்திரம் பற்றி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். ஒன்று, ஜூலை மாதத்திலிருந்து ஆயில்ய நட்சத்திரத்திற்கு ராகு கொடுக்கும் அதிர்ஷ்ட அன்பளிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி. 2வது, ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது என்னும் அபாண்டமான பொய்க்கதை, அதை பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் ஆயில்ய நட்சத்திரத்திற்கு செவ்வாய் தோஷமும் கிடையாது, சர்ப்பதோஷம் என்னும் நாகதோஷமும் கிடையாது, மாமியாருக்கு ஆபத்து என்பது இல்லவே இல்லை அப்படின்னு அது எவ்வளவு ஒரு அப்பட்டமான பொய் அப்படிங்கிறத நாம் தெளிவுபடுத்தியது மட்டுமில்லாமல் அதற்குண்டான ஜோதிட ரீதியான காரணங்களையும் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையாக சொல்லியிருந்தோம். ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னாலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோயிலில் அமைந்துள்ள நாகராஜா கோயில் சிறப்பானது என்றாலும் ஆயில்ய நட்சத்திர பெண்களுக்கு மிகவும் நல்ல எதிர்காலத்தை வழங்கக்கூடிய கோயில் கேரள மாநிலம் ஆலப்புழாவில் அமைந்துள்ளது. அந்த கோயில் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பொதுவாக நாம் இந்த பாம்பு கோயில் அப்படின்னு சொல்லுவோம், அது தப்புங்க. அது பாம்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு ஜந்து, ஊர்வன வகையை சேர்ந்தது. சர்ப்பம் என்பது புனிதமானதுங்க. அதே நாகம் அப்படின்னு சொல்லும்போது அது தெய்வீகமானது. அதனால் நம்ம ஒரு நாக வழிபாடுன்னு சொல்கிறது தான் அது ஒரு நல்ல ஒரு ஃப்ராஸ். அது மகாவிஷ்ணுவின் அவதாரமான பரசுராமரால் உருவாக்கப்பட்ட கேரளத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்கள் ஏராளமாக உண்டுங்க. அவற்றில் ஆதிசேஷனின் வழித்தோன்றல்களான நாகங்களுக்கு பிரதானமான கோயில்கள் அதிகம். அதுக்கு ஒரு தனியாகவே ஒரு வீடியோ போடலான்னு இருக்குங்க. அங்கே கேரளாவில் பிரசித்தி பெற்ற நாகர் கோயில்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு தனியாகவே வீடியோ போடுவோம். அப்படிப்பட்ட நாகர சம்பந்தப்பட்ட கோவில்களிலும் சிறப்பான கோவிலாக ஆயில்ய நட்சத்திரத்திற்கு, முக்கியமாக ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு அமைந்துள்ள ஒரு கோயில், பிரத்யேகமான ஒரு கோயில், ஆலப்புழா ஆயில்யம் கோயில். ஆலப்புழாவுக்கு கிழக்கே 30 கிலோமீட்டர் தொலைவில் மன்னார்சாலா என்னும் இடத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. மந்தாரசாலா என்று அழைக்கப்பட்ட இந்த இடம் பேச்சு வழக்கில் மன்னார்சாலா என்று உருமாறி இருக்கக்கூடும். இந்த கோவில்களுக்கு செல்லும் வழியிலேயே ஒரு 30,000க்கும் அதிகமான நாகம் சம்பந்தமான ஓவியங்களும் சிற்பங்களும் சிலைகளும் காணப்படுகின்றன என்று சில வெப்சைட்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் 70-75,000க்கு அதிகமாகவே இருக்குங்க. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த கோயில் அமானுஷ்ய சக்தி வாய்ந்ததாகவும் மர்மங்களை உள்ளடக்கியதாகவும் காணப்படுகின்றது. நமது இந்து மத இதிகாசங்களிலும் புராணங்களிலும் ஒவ்வொரு கோவிலுக்கும் தெளிவான வரலாறு, அதாவது அந்த கோயில் தோன்றியதற்கான பின்புலம் நிச்சயமாக விளக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் தோற்றம் எப்படி என்பதையும், இந்த கோவிலின் மகத்துவங்கள் என்ன, விசேஷங்கள் என்ன, சிறப்பம்சங்கள் என்னென்ன என்பதையும் இந்த வீடியோவில் காணலாம். கேரளாவை நிர்மாணித்த பரசுராமரின் வேண்டுகோளின்படி நாகராஜா தனது பரிவாரங்களான சர்ப்பயக்ஷி, நாகயக்ஷி, நாகச்சாமுண்டி மற்றும் நாகக்கன்னிகளுடன் மந்தாரசாலையில் தங்கினார். அவர் கேரளாவை விட்டு கிளம்புவதற்கான சூழ்நிலை வந்தபோது, அதாவது மகேந்திரமலை என்னும் இடத்திற்கு சென்று தவம் செய்யலாம் என்னும் முடிவுக்கு வந்தபோது, கோவிலுக்கு தேவையான பணிவிடைகளை, பூஜைகளை, புனஸ்காரங்களை செய்வதற்காக முனிவர்களை நியமித்தார். அந்தணர்கள் தாங்க. நீண்ட காலத்திற்கு பின்னர், பல தலைமுறைகளுக்கு பின்னர், வாசுதேவன் ஸ்ரீதேவி என்னும் தம்பதியினர் கோவில் பணிகளை கண்ணும் கருத்துமாக உள்ள மகிழ்ச்சியுடன் செய்து வந்தனர். கடவுளுக்கு பணிவிடை செய்யும் பாக்கியம் கிடைத்ததால் அவர்கள் மனதில் மகிழ்ச்சி குடிகொண்டிருந்தாலும்
குழந்தை இல்லையே என்னும் மனக்கலக்கம் அவர்களை வாட்டி வதைத்தது. இருந்தாலும் நாகராஜாவுக்கு தொண்டு செய்யும் வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி மன அமைதி கொண்டனர். மன நிம்மதியில் ஆழ்ந்தனர், மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த சமயத்தில் ஒரு கோடை காலத்தில் அடர்ந்த மந்தார சாலை வனத்தில் காட்டு தீ பற்றி கொண்டது. பல்லாயிரக்கணக்கான நாகங்கள் தீயில் பொசுங்கி பாதிக்கப்பட்டன. சில நாகங்கள் உயிரிழந்தன என்றாலும் சில நாகங்கள் கொடுமையான தீக்காயங்களால் பாதிக்கப்பட்டன, சுருண்டு விழுந்தன. வாசுதேவன் ஸ்ரீதேவி தம்பதியினர் அவ்வாறு பாதிக்கப்பட்ட சர்ப்பங்களை குழந்தைகளாக எண்ணி அந்த நாகங்களை பசும்புல்லாலான படுக்கையில் கிடத்தி நெய், தேன், சந்தனம் போன்றவற்றால் மருந்திட்டு அந்த தீக்காயங்களை குளுமைப்படுத்தினர். நாகங்களின் உடல்நலம் மேம்படுவதற்காக அரிசியுடன் பால், இளநீர், தேன் சேர்த்து தயாரிக்கப்பட்ட உணவுகள். இப்போவும் இந்த உணவு அந்த கோயிலில் பூஜைக்கு வைக்கப்படுதுங்க. அது பேர் நூறும் பாலும் அப்படின்னு. அப்பம், அவல், நெய் போன்ற உணவுகளையும் நாகங்களுக்கு கொடுத்து உடல் நலனை மேம்படுத்தினர். மேலும் நாகங்கள் விரைவில் குணமடைவதற்காக நாகராஜாவுக்கு சந்தனத்தாலும் பஞ்சகவியத்தாலும் அபிஷேகம் செய்து வேண்டிக் கொண்டார்கள். தங்களுக்கு குழந்தை இல்லையே என்று அந்த தம்பதியினர் கவலைப்பட்ட போதிலும் காட்டு தீயால் பாதிக்கப்பட்ட நாகங்களுக்கு, தனது இனமான தனது வழித்தோன்றல்களான நாகங்களுக்கு அந்த தம்பதியினர் செய்த பணிவிடையையும் சேவையையும் பார்த்து மனமகிழ்ச்சி அடைந்த நாகராஜா, நான் இந்த இடத்திலேயே குடிகொள்ள சித்தம் கொண்டிருக்கிறேன். சூரியனும் சந்திரனும் இந்த பூமியில் இருக்கும் வரை நான் இங்கேயே இருந்து இங்கு பக்தியோடு வரும் மனித குலத்தவர்களுக்கு அருள் பாலிப்பேன் என்று கூறினார். காட்டுத்தீ முழுவதுமாக அணைந்தவுடன் மண் ஆறிப்போய் குளுமை குடிகொண்டதால் மந்தார சாலா என்னும் அந்த இடம் மன்னார் சாலா என்று அழைக்கப்பட்டது. அதாவது மண் ஆரிய சாலை, மன்னார சாலை. மேலும் வாசுதேவன் ஸ்ரீதேவி தம்பதியினருக்கு நாகராஜா தானே மகனாக அவதரித்தார். ஆமாம், மனித உடலுடன் இருந்த அந்த குழந்தைக்கு 5 சர்ப்பத்தலைகளும் காணப்பட்டது. இன்னொரு குழந்தை சாதாரணமான மனித தோற்றத்துடன் பிறந்தது. குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் தனது தாயார் ஸ்ரீதேவியிடம் சொல்லிவிட்டு அந்த வீட்டின் கீழ்ப்பகுதியில் நிலவாரத்தில், அதாவது பாதாளம்னு வச்சுக்கலாங்க, நிலவாரத்தில் நாகராஜா நிஷ்டையில் ஆழ்ந்து விட்டார். நிஷ்டை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தவம் என்னும் பொருள்படும். வாசுதேவன் ஸ்ரீதேவி தம்பதியின் வழித்தோன்றல்கள் நாகராஜாவை முத்தச்சன் என்று பக்தி பரவசத்துடன் அழைக்கின்றனர். அது மலையாளத்தில் முத்தச்சன் அப்படின்னா தாத்தா அப்படிங்கிற மாதிரிங்க. அது நாம் இப்போ முன்னோர் அப்படின்னு வச்சுக்கலாம். நாம் நிலவாரத்தில் தவம் செய்யும் நாகராஜா அவ்வப்போது வெளிவந்து உழவும் தோட்டம் அப்பப்பன் காவு என்று அழைக்கப்படுகின்றது. அப்பப்பன் அப்படிங்கிறது அப்பாவுக்கு அப்பாங்க. அதாவது அதுவும் நம்மளுக்கு தாத்தா, முன்னோர்கள் அப்படிங்கிற கணக்கு தான் அது. நாகராஜா நிலவாரத்தை விட்டு அவ்வப்போது வெளியில் உழவும் அந்த இடம்தான் அப்பப்பன் காவு என்று அழைக்கப்படுகின்றது. கோவிலின் தெற்கு பகுதியில் நாகராஜாவிற்கான சன்னதி உள்ளது. இவரை வணங்கும் முன் வடக்கு பகுதியில் குடிகொண்டுள்ள சர்ப்ப யக்ஷியை வணங்குவது முக்கியமானது. இருவருக்குமே பாலாபிஷேகமும் சந்தன அபிஷேகமும் செய்யப்படும். நைவேத்தியமாக பாலும் பழமும், பால் பாயாசம், அப்பம், திரிமதுரம் மற்றும் கதலி பழம் என்னும் ஒரு வகை வாழைப்பழமும் படைக்கப்படுகின்றது. வடமேற்கு திசையில் கோவில் கொண்டுள்ள நாகயக்ஷி, நாகச்சாமுண்டி ஆகியோருக்கு நூறும் பாலும் பூஜை மற்றும் அஷ்டநாக பூஜை, சர்ப்பபலி, குருதி பூஜை ஆகியவை மேற்கொள்ளப்படுகின்றன. நூறும் பாலும் பூஜை என்பது அரிசியுடன் பால், தேங்காய் பால், வெல்லம், நெய் சேர்த்து தயாரிக்கப்படுகின்றது. இல்லை கூடவே தேன் சேர்க்கப்படலாம் என்பது என்னுடைய எண்ணம்.
அடுத்து அஷ்டநாக பூஜை என்பது மகாவிஷ்ணுவின் படுக்கையான அனந்தன் நாகபூஷணனான சிவபெருமானின் கழுத்தில் அணிகலனாக விளங்கும் வாசுகி, சங்கபாலன், தட்சகன், மகாபத்மன், பத்மன், கார்கோடகன், குளிகன் ஆகிய 8 முதன்மையான நாகங்களை மனதில் கொண்டு செய்யப்படும் பூஜையாகும். குருதி பூஜை என்பது மஞ்சளுடன் சுண்ணாம்பு சேர்க்கப்படும் போது கிடைக்கும் சிவப்பு நிற திரவம்தான். அது ரத்தம் கிடையாதுங்க. இந்த கோயிலில் ஒரு ரத்த பலியும் கிடையாது, முட்டையை உடச்சி ஊற்றுறதும் கிடையாதுங்க, உயிர் பலியும் கிடையாதுங்க. இந்த ஆலப்புழா ஆயில்ய நட்சத்திர நாகராஜா கோயிலில் ஸ்ரீதேவிக்கு மகனாக நாகராஜர் அவதாரம் செய்ததால் அப்போது முதல் இப்போது வரை அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களால் மட்டுமே பூஜை செய்யப்படுகின்றது. வலியம்மை என்னும் பெயர் கொண்ட பெண்மணி பிரம்மச்சாரிணி என்பது முக்கியமானதுங்க. ஆதி காலத்திலிருந்து அந்த குடும்பத்தின் வழி வந்தவர்கள் தான் அந்த வலியம்மை என்னும் பட்டத்தை பெரும் பேறு பெற்றவர்கள். கிட்டத்தட்ட அந்த வலியம்மை என்பவர் வாழும் கடவுளாக போற்றப்படுகின்றார். எந்த விதமான பூஜைகளையும் இவரே முன்னின்று நடத்துகின்றார். ஒவ்வொரு மாதமும் ஆயில்ய நட்சத்திரத்தன்று பூஜைகள் நடக்கின்றன. கன்னி மாதம் எனப்படும் புரட்டாதி மாத ஆயில்ய நட்சத்திர பூஜையும், கும்ப மாதம் எனப்படும் மாசி மாத ஆயில்ய நட்சத்திர பூஜையும் மிகவும் விசேஷம். ஆனால் முக்கியமான பூஜை என்பது மன்னார் சாலா தினம் என்று அழைக்கப்படும் துலாம் மாதம், அதாவது ஐப்பசி மாத ஆயில்ய நட்சத்திரத்தன்று நடைபெறும் பூஜை தான் இந்த கோவிலின் முக்கியமான முதன்மையான பூஜை. இதில் ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாதத்தில் துலாம் ராசியில் சூரிய பகவான் நீச்சமடைகின்றார். சர்ப்ப கிரகங்களான ராகுவுக்கும் கேதுவுக்கும் முதன்மையான எதிரியே சூரிய பகவான் மட்டும்தான். அவர் நீச்சமடையும் ஐப்பசி மாதத்தில் நாகராஜாவை அதிதேவதையாக கொண்ட ஆயில்ய நட்சத்திரத்தில் இந்த கோவிலில் முதன்மையான முக்கியமான பூஜை நடைபெறுவது ஜோதிட ரீதியாக ஒரு மகத்துவமான விஷயமாக கருதப்படுகின்றது. சிவராத்திரி என்றும் விசேஷமான பூஜைகள் நடைபெறுகின்றன. ஆயில்ய நட்சத்திர பூஜை என்று ஸ்ரீ நாகராஜாவை வலியம்மாவும் செரியம்மா அதாவது இளையம்மா என்பவர் சர்ப்பயக்ஷியையும், அந்த கோவிலின் ஆண் பூசாரியான கரணவர் என்பவர் நாகச்சாமுண்டியையும் நாகயக்ஷியையும் அந்த சிலைகளை சுமந்து கொண்டு சேவை செய்கின்றனர். ஒவ்வொரு மாதத்திலும் ஏகாதசி என்றும் சிறப்பான முறையில் நாகராஜாவுக்கும் பரிவாரங்களுக்கும், அதாவது சர்ப்பயக்ஷினி, நாகயக்ஷினி, நாகச்சாமுண்டி இவர்களுக்கெல்லாம் பூஜைகள் செய்யப்படுகின்றன. இந்த கோவிலின் ஒரு முக்கியத்துவம், அதாவது சிறப்பம்சம் என்னவென்றால் உருளி கமிழ்த்து மற்றும் உருளி நிவர்த்து ஆகும். உருளி அப்படிங்கிறது நம்ம வீட்டில் அந்த பழைய காலத்தில் இருந்த குண்டா தேக்ஸா மாதிரி குழந்தை இல்லாமல் தவிக்கும் தம்பதியர், முக்கியமாக மழலை செல்வத்தை வேண்டி மன்னார் சாலா நோக்கி படையெடுக்கும் ஆயில்ய நட்சத்திரத்தைச் சேர்ந்த பெண்கள் தங்கள் கணவருடன் வலியம்மா முன்னிலையில் ஓர் உருளியை நிற்க வைத்து நாகராஜாவிடம் வேண்டிக் கொள்கின்றனர். அதன் பிறகு வலியம்மா அந்த உருளியை எடுத்து சென்று நிலவாரத்தில் கமிழ்த்து வைக்கின்றார். இந்நிகழ்ச்சி உருளி கமிழ்த்து என்று அழைக்கப்படுகின்றது. குழந்தை பிறந்த பின்பு தம்பதியர் குழந்தையுடன் நாகராஜாவுக்கு நன்றி சொல்லும் விதமாக வழிபாடு செய்ய மீண்டும் மன்னார் சாலா வரும்பொழுது நாகராஜாவுக்கு நாக உருவமும் சிறிய தொட்டிலும் வைத்து வழிபடுகின்றார்கள். சர்ப்பயக்ஷிக்கு நாக உருவமும் ஒரு பட்டு துணியும் வைத்து வழிபடுகின்றார்கள். பின்னர் அந்த குழந்தைக்கு சமமான எடையில் துலாபாரத்தில் காணிக்கை செலுத்துகின்றனர். பால் பாயாசம் நைவேத்தியம் செய்த பின்னர் வலியம்மா நிலவாரத்திற்கு சென்று கவிழ்த்து வைக்கப்பட்ட அந்த உருளி எனும் பாத்திரத்தை நிமிர்த்து வைக்கின்றார்.
இந்த சடங்கு உருளி நிவர்ப்பு என்று அழைக்கப்படுகின்றது. சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் நூறும் பாலும் பூஜை செய்கின்றனர். புரட்டாசி ஆயில்ய நட்சத்திரத்தன்று செய்வது மிகவும் சிறப்பானதாகும். சர்ப்ப பிரதிமா நடக்க வைப்பு என்பது தெரிந்தோ தெரியாமலோ நாகங்களுக்கு செய்யும் தீங்குகளால் உண்டாகும் கெடுபலன்களை நிவர்த்தி செய்வதற்காக நடைபெறும் பூஜையாகும். இதற்கு தேவையான நாக உருவமும் முட்டை உருவமும் பல்வேறு உலோகங்களில் செய்யப்பட்டு கோவிலிலேயே விற்கப்படுகின்றதுங்க. மன்னார்சாலா நாகராஜா கோவில்களில் செய்யப்படும் நைவேத்தியங்களில் முக்கிய பங்கு வகிப்பது சதுசத நைவேத்தியம் ஆகும். 108 தேங்காய்களில் இருந்து பால் எடுத்து வெல்லம், அரிசி, நெய் சேர்த்து தயாரிக்கப்படுகின்றது. 108 தேங்காய்களிலிருந்து பால் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமாங்க, அவ்வளோ சுலபமாக அது. அதனால் கீழ்ச்சாந்திகள் அப்படின்னா கேரளாவில் இருக்க எல்லா கோயில்லையுமே மேல் சாந்தி கீழ் சாந்தின்னு இருப்பாங்க. மேல் சாந்தி அப்படிங்கிற தலைமை பூசாரி, தலைமை அர்ச்சகர் மாதிரி. கீழ் சாந்தி அப்படிங்கிறது அவருடைய உதவியாளர்கள். அவ்வாறு மன்னார் சாலை கோவிலில் உள்ள கீழ் சாந்திகள் ஒரு விடிய காலை 3 மணிக்கே தேங்காய் பால் தயாரிக்க ஆரம்பித்து காலை ஒரு 9 மணிக்குள்ளே நைவேத்தியம். முக்கியமாக புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் பூசம் நட்சத்திரத்தன்று இந்த விசேஷமான சதுசத நைவேத்தியம் செய்யப்படுகின்றது. இது ஆயில்யம் கோயில் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமேங்க, பூசம் நட்சத்திரத்திலையும் இந்த கோயிலில் சில முக்கியமான பூஜைகளை பண்ணுறாங்க. ஒருவேளை ஆயில்ய நட்சத்திரத்திற்கு அதிபதியான புத பகவானும் பூசம் நட்சத்திரத்திற்கு அதிபதியான சனீஸ்வர பகவானும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறதுனாலையும், சனீஸ்வர பகவானும் ராகு கேது போன்ற சர்ப்ப கிரகங்களும் மிகவும் நட்புறவானவை என்பதாலும் பூச நட்சத்திரத்துக்கும் சேர்த்து பூஜை பண்ணுறாங்கன்னு ஒரு ஐதீகங்க. முழுக்காப்பு என்பது நாகராஜாவுக்கு முழுவதுமாக சந்தனத்தில் காப்பிடுவதாகும். பொதுவாக நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நாக புற்றுகளிலும் புற்று கோயில்களிலும் நாக வழிபாட்டின் மற்றொரு வடிவங்களான மாரியம்மன், காளியம்மன், துர்க்கை போன்றவர்களின் வழிபாட்டிலும் மஞ்சள் முக்கியமான பங்கு வகிக்கும் இல்லைங்களா? அதுபோல் மன்னார்சாலா ஆயில்ய நட்சத்திர கோவிலில் புரட்டாசி ஆயில்யத்தன்று முழு காப்பிடுவது பிரத்யேகமான பூஜையாகும். ஏனென்றால் புரட்டாசி மாத ஆயில்யம் என்பது நாகராஜாவின் பிறந்த நாள் என்பது ஒரு ஐதீகங்க. சர்ப்பப்பலி என்பதும் விசேஷமான பூஜையாகும். பரம்பரையாக சில குடும்பங்களில் நாகதோஷம் காணப்படும். அது சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா சூரிய பகவானுடனோ இல்லை சந்திரனுடனோ ராகுவோ கேதுவோ இணைந்து காணப்படுவார்கள். அது பித்ரு நாகதோஷம் இல்லைன்னா மாத்ரு நாகதோஷம் என்று அழைக்கப்படும். சூரிய பகவானோட ராகுவோ கேதுவோ சேர்ந்துருது, அது இப்போ பித்ரு தோஷங்க. அது சந்திரனோட ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தால் அது மாத்ரு நாகதோஷம். இதற்கான நிவர்த்தியாகத்தான் இந்த சர்ப்பப்பலி பூஜை செய்யப்படுகின்றது. நாகயக்ஷிக்கும் நாகச்சாமுண்டிக்கும் குருதி பூஜை செய்யப்படுகின்றது. அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது இரத்தத்தினால் செய்யப்படும் பூஜை அல்லங்க. மஞ்சளுடன் சுண்ணாம்பு கலந்தால் உண்டாகும் இரத்தம் போன்ற திரவத்தால் இந்த குருதி பூஜை நடைபெறுகின்றது. அஷ்டநாக பூஜை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கேங்க. அதோட ஏகாதசி ருத்ராபிஷேகம், பால் பாயாச ஹோமம், நிலவார பாயாசம், கதலி பழ நைவேத்தியம், பாலும் பழமும் நைவேத்தியம், நூறும் பாலும் பூஜை போன்றவைகளும் மிகவும் சிறப்பானவை. சர்ப்ப கோயிலாக இருந்தாலுமேங்க உயிர் பலி இடுதலோ இல்லை முட்டையை உடைச்சி புத்துக்குள்ளே ஊத்துறது இந்த மாதிரி ஒரு பரிகாரங்களோ இந்த கோவிலில் செய்யப்படுவது இல்லை. ஆயில்ய நட்சத்திர பெண்களுக்கு மிகவும் விசேஷமான கோவில் என்றாலும் ரிஷபராசி பெண்கள், கடகராசி பெண்கள், கன்னிராசி பெண்கள், துலாம் ராசி பெண்கள்,
கும்பராசி பெண்கள் கண்டிப்பாக சென்று வழிபட வேண்டிய கோவில்களில் இது முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. 5ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ ராகு கேதுக்கள் இருந்தாலும், ராகு கேதுக்கள் சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரனுடன் இணைந்திருந்தாலும் நிச்சயமாக இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு குறைகளும், கவலைகளும், சிக்கல்களும், சிரமங்களும் நீங்கும். விலகி ஓடிடுங்க. ஆலப்புழாவிலிருந்து கிழக்கே 30 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த மன்னார் சாலையை நாம் ஈஸியாக நம்ம ரீச் பண்ணிடலாங்க. அது எல்லா ஊர்லேருந்து பஸ் உண்டு. தங்கும் விடுதியும் இந்த கோவிலில் உண்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோவிலினுடைய தொலைபேசி எண்கள், தங்கும் விடுதியோட தொலைபேசி எண்கள்லாம் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும், பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெண்கள் மட்டுமில்லாமல் ராகு கேதுவின் காரகத்துவங்களுக்கு உட்பட்ட தொழில்களையும் வியாபாரத்தையும் வேலைகளையும் செய்யும் ஆண்களும் இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நிதிநிலை உயரும், வருமானமும் வசதிகளும் நிறையும். நன்றி.